ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து எம்எஸ் ஆஃபீஸில் இருக்க வின்வேர்ட் அண்ட் ரைட்டர். வின்வேர்ட்னாலும் ரைட்டர்னாலும் ஒன்று தான். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி ஒர்க்காக தான் பண்ணுது. ஸோ எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கிறது வந்து வின்வேர்ட் சொல்கிறோம், ஓப்பன் ஆஃபீஸ் இருக்கிறது வந்து ரைட்டர். ஓகேவா? ஸோ இதனோட ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து DOCX அப்படி சொல்லுவோம். இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் இப்போ எக்ஸல் வந்து XLS Xன்னு சொன்ன மாதிரி இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் DOCX அப்படி சொல்லுவோம். இப்போ வேர்டோட ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் கேட்டால் DOCXன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து அப்ளிகேஷன் எதுக்காக பயன்படுது? இது அப்ளிகேஷன் ஆஃப் எம்எஸ் வேர்டு அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு லெட்டர் ப்ராசஸ் எல்லாமே பண்ணலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறதுக்கு, லெட்டர் அடிக்கிறதுக்கு ரெண்டுமே யூஸ் பண்ண முடியுது. ஸோ அப்போ ஆட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ரெஸ்யூம் அடிக்கிறதுக்கு எல்லா பர்பஸுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் ஏதோ ஒரு பர்பஸ் போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். பட் இதெல்லாம் ஜென்ரலாகவே அதை தான். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் எதுக்காக யூஸ் ஆகுது வேர்டு அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதை தெரியணும். ஓகேவா? ஸோ ரைட்டருக்கும் வேர்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ரைட்டர் அப்படின்னா வந்து என்ன இதில் இருக்கும் அதுனா எம்எஸ் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிறதா, ஓப்பன் ஆஃபீஸில் இருக்கிறதா ரைட்டரு. எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கிறதா அவங்க வந்து எம்எஸ் அக்சஸ் எம்எஸ் வேர்டு. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ இது வந்து எப்போ டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983 நமக்கு டெவலப் பண்ணாங்க. அதாவது எம்எஸ் வேர்டு. ஓகேவா? ஸோ அது டெவலப் பண்ண இயர் ஃபஸ்ட் டெவலப் பண்ணது. ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணது? இதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து DOCX, அதாவது செகண்டரி நேம் சொல்லுவோம். ஒரு ஃபைலுக்கு ப்ரைமரி நேம்ட்டு நம்ம வைப்போம், செகண்டரி நேம் வந்து காமனாக எடுத்துக்கும். ஸோ இது டிஃப்ரெண்ட். இது வந்து ஃப்ரீயாக கிடைக்கிது. இது வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. ரைட்டர் வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஆனால் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணி தான் வாங்கணும். ஓகேவா? அது மட்டும் நான் வச்சுங்க, எல்லாத்துக்கும் இதே டிஃப்ரெண்ட் தான். அந்த ஓப்பன் ஆஃபீஸினாலே நமக்கு எல்லாமே சோர்ஸ் கோட் சொல்லுவோம், ஃப்ரீயான சோர்ஸ் கோடு. அண்டே வந்து அதை நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் நமக்கு தேவையானது. ஓகே, இப்போ வேர்டு பார்த்தீங்கன்னா வேர்டில் வந்து ஒரு லாங்குவேஜ் தான் இருக்குது அந்த ஆப். பட் ஓப்பன் ரைட்டர் பார்த்தோன்னா மல்டிபிள் லாங்குவேஜ், இந்தியாவில் இருக்க 22 லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும். ஃபுல்லாகவே நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃபைல் மெனுக்கு பற்றி கோப்பு அப்படின்னு சொல்லி தமிழ்லே ஃபுல்லாகவே இருக்குது நமக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ரைட்டரில் இருக்குது. பட் வேர்டில் அது மாதிரி ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடையாது. ஸோ இதில் வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதாவது புக்லெட் க்ரியேட் பண்ணலாம், புக்ஸு க்ரியேட் பண்ணலாம். எல்லாமே புக்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கிற எல்லா புக்ஸும் வந்து அந்த வேர்டில் க்ரியேட் பண்ண தான், புக்கு யூஸ் பண்ணி தான் வேர்டில் தான் க்ரியேட் பண்ணும். ஸோ எதுக்கு வேர்டு யூஸ் பண்ணால் எல்லா பர்பஸும் உங்களுக்கு என்னென்ன பர்பஸ் தெரியுமோ அதெல்லாம் போட்டு எழுதுங்க. ஓகே, வேறு ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? அதில் என்னென்ன ஒரு செக்ஷன் கேட்குறாங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஒர்க் வித் டாக்குமெண்ட்ஸ் எப்படி என்னென்ன இருக்கும்? மேலே டைட்டில் பார் இருக்கும், அதுக்கு சைடில் வந்து ஃபைல் டேப் இருக்கும், அதுக்கப்புறம் குயிக் ஆக்சஸ் டூல் பார்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஹெல்ப் மெனு இருக்கும், டூல்ஸ் இருக்கும், வெர்டிக்கல் ரூலர், ஹரிசாண்டல் ரூலர், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் பார். இதெல்லாம் வந்து ஜூமிங் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த ட்ராயிங் ஒன்று கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் போட்டாலே போதும். இது 2 டைம் கேட்டிருக்கேன் அந்த கொஷின். எப்படி ஆன் பண்ணணும்னா உங்களுக்கு தெரியும். அதாவது +R போட்டு வின்வேர்டு WINWORD ஃபேஸ் விடாமல் அடிச்சுட்டு ஓகே பண்ணால் வின்வேர்டு ஆகும். எப்பவுமே ஒரு பிளாங்க் டெம்ப்ளேட் தான் ஓப்பன் ஆகும். பிளாங்காக ஓப்பன் பண்ணுறது ஷார்ட்கட் வந்து Ctrl+N அப்படி கொடுத்தா Ctrl+N. ஸோ இதுலேயும் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணலாம். நான் எக்ஸலில் சொன்ன மாதிரி இங்கே டெம்ப்ளேட்லாம் க்ரியேட் பண்ணலாம். டெம்ப்ளேட்னானது நமக்கு ஒரு ஃபார்மெட் க்ரியேட் பண்ணிச்சு அடிக்கடிக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணுறா டெம்ப்ளேட். இங்கே நீங்கள் டெம்ப்ளேட் சேவ் பண்ணால் ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணும்போது சேவாஸ் போய்ட்டு சேவ் டெம்ப்ளேட் கீழே சேவாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போய் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணி நீங்கள் டெம்ப்ளேட்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் எதுக்குன்னா ஒரு ஃபார்மெட், ஒரு ரெஸ்யூம் அடிக்கிறீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் அடித்து பிரிண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. அடுத்து இன்னும் சொல்லும்போது திரும்ப அதே ஃபார்மெட் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. அப்போ க்ரியேட் பண்ணதால் அந்த நேம்லாம் இல்லாமல் பிளாங்காக எதெல்லாம் மாறுதோ அதெல்லாம் விட்டுட்டு மாறாமல் கான்ஸ்டண்ட்டாக என்ன இருக்கோ அதை ஒரு டெம்ப்ளேட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டா நம்ம அடித்து சேவ் பண்ணும்போது தனித்தனியாக சேவ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ அதுக்கு தான் டெம்ப்ளேட் சொல்கிறோம். அது டெம்ப்ளேட் கொஷின் ப்ராக்டிக்கல் இருக்குது, எப்படி டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணணுன்ட்டு. ஸோ அதை நீங்கள் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ண தெரியணும். ஸோ இதில் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறதுலாம் கேட்க மாட்டாங்க. இதில் என்னென்ன கொஷின்லாம் கேட்பாங்கன்னா பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் சேஞ்ச் கேஸ், என்னென்ன சேஞ்ச் கேஸ் இருக்குது, அப்பர் கேஸு, லோயர் கேஸு, டூகுள் கேஸு, சென்டென்ஸ் கேஸு. ஸோ இதெல்லாம் வந்து சேஞ்ச் கேஸ் டைப். அதுக்கப்புறம் எல்லா ஷார்ட்கட்ஸும் நான் போச்சுங்க, இதில் எல்லா ஷார்ட் கேட்பாங்க. அப்புறம் மெயில் மேட்ச் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஹெட்டர் ஃபுட்டர்னால் என்னென்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மெட் ஆஃப் டூல்ஸ், என்னென்ன ஃபார்மெட்டில் என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது. ஃபார்மெட்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபார்மெட்னா என்னது? இந்த கலர் கொடுக்குறது, போல்டு பண்ணுறது, இட்டாலிக், அண்டர்லைன், இதெல்லாம் ஃபார்மெட்டிங் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்மேட் டூல்ஸில் இருக்க பற்றி 4 டூல்ஸை பற்றி நீங்கள் சொன்னால் அந்த ஃபார்மேட்டிங் டூல்ஸில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அது இருக்கும். அது ஸ்டாண்டர்ட் டூல் பார் இருக்கும். இப்போ ஸ்டாண்டர்ட் டூல் பார் இருக்கும் சேவு, ஓப்பனு, க்ளோஸு, அண்டு, ரீடு, இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டூல் பார் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் 2 டூல் பார் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஒன்று ஸ்டாண்டர்ட் டூல் பார்ஸ், இன்னொன்று வந்து டூல் பார்ஸ் பற்றி சொன்னால் நீங்கள் ஸ்டாண்டர்ட் டூல் பார் எதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து ஃபார்மேட்டிங் டூல் பார். ஃபார்மேட்டிங்னா கலரில் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது ஃபார்மேட்டிங் டூல் பார். ஸ்டாண்டர்ட்னா நியூ, ஓப்பன், சேவு, அண்டு, ரீடு இதெல்லாம் அதில் இருக்கும். அது வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார். ஸோ 2 டூல் பார் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக.
டூல் பார்ஸ் அப்படி கேட்டால் தெரியும். என்ன டூல் பார்ஸ் இருக்குன்னு கேட்டால் நீங்கள் ஏறலாம். என்ன ஏறலாம் உங்களுக்கு மேலே இருக்க டைட்டில் பாரு, அதுக்கப்புறம் கீழே இருக்குது ஸ்டேட்டஸ் பாரு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கோரல் பார், வெர்டிக்கல் ஸ்கோரல் பார், ஹரிசாண்டல் ஸ்கோரல் பார், அதுக்கப்புறம் வந்து ரூலர் பார். இது எல்லாமே டூல்ஸ் தான். ஓகேவா? அந்த பார் என்னென்ன பார்ஸ் என்ன அந்த பார் நேம்லாம் போட்டு எழுதிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டூல் பார், ஃபார்மேட்டிங் டூல் பார். ஓகேவா? இந்த இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மெயினாக இருக்க கொஷின்ஸ். அது மெயில் மேஜிக் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்டெப் ஆஃப் மெயில் மேஜிக். ஒரு மெயில் மேஜிக் க்ரியேட் பண்ணுற ஸ்டெப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வின்வேர்டில் அடிக்கடிமாக வந்த கொஷின் அதுதான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபிள் அண்ட் என்லாப்ஸுக்கும் லேபிள் அண்ட் என்லாப்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வரும். லேபிள் அண்ட் என்லாப்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ லேபிள் என்லாப்லாம் டேபிள் ஆஃப் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் வரும். ஆனால் ப்ராக்டிக்கலையும் வருது. உங்கள் தேரி கொஷினில் வந்து லேபிள் அண்ட் என்லாப் எப்படி க்ரியேட் பண்ணுறது வரும். அடுத்து மேக்ரோஸ் அப்படின்னு ஒரு கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க. மேக்ரோ அப்படின்னா நம்ம செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கால்டு மேக்ரோ. நம்ம ஏதோ ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிவிட்டு அதை நம்ம ஒர்க் பண்ணும்போது ரெக்கார்ட் ஆன் பண்ணிடலாம். ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டால் நம்ம பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும். திரும்ப அதை நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ அதுதான் மேக்ரோ. ஸோ அதே மாதிரியான அடிக்கடிக்கு நம்ம செய்கிற ஒர்க்காக இருந்தால் எப்படி நம்ம டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறோமோ அதுமாதிரி மேக்ரோவோ பண்ணிக்கலாம். அதை மேக்ரோ பண்ணும்போது அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணிங்களோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக திரும்ப வந்துடும். ஸோ அதான் மேக்ரோ சொல்லுவோம். ஸோ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு தேவையானப்போ அதை ஒரு ஷார்ட்கட் மூலிமா ப்ளே பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது மேக்ரோஸ். அது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. மேக்ரோஸ்னால் என்ன கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இது ஜூமிங் லெவல் கேட்டிருக்காங்க. எப்பயும் வந்து வேர்டோட ஜூமிங் மினிமம் ஜூமிங் எவ்வளோனா 10, மேக்ஸிமம் ஜூமிங் வந்து 500. வேர்டோட ஜூமிங் வந்து மினிமம் 10, மேக்ஸிமம் 500. இதை ஞாபகம் வச்சுக்க. நார்மல் பொசிஷன் வந்து 100 ஜூமிங் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் ஹோம் மெனுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸுன்னு கேட்டிருக்கான். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னு என்னது, நமக்கு தேவையான ஃபைண்ட் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெல் செக் பண்ணுறது, F7 ஃபெல் செக் பண்ணுறதுக்கான எப்படி ஆப்ஷன் கேட்டிருக்கான். அது வந்து F7 யூஸ் பண்ணி நம்ம ஃபெல் செக் பண்ணிக்கலாம். அடுத்து இன்சர்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் ஹெட்டர் ஃபுட்டர் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணுறது எப்படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் கேப் அப்படின்னா நான் தெரியுமா. ட்ராப் கேப் அப்படின்னா ஒரு வேர்டை ஒரு பேராகிராஃப் படிச்சிருக்கோம். அந்த பேராகிராஃபோட ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது தான் இந்த ட்ராப் கேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அதுமாதிரி டேட் அண்ட் டைம் வேணும்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பேஸ் பண்ணுறது அதில் ஏத முடியும். மோஸ்ட்லி எல்லாமே கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் பேஸில் தான் இருக்கும் முன்னாடி. ஸோ தியரிட்டிக்கலாகவே எதுவும் இருக்காது. அதனால் வந்து இப்போ தியரிட்டிக்கலான்னு பார்த்தா ஸ்டெப் ஆஃப் மெயில் மேஜின்றது தியரிட்டிக்கலாக கேட்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபுட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருப்பான். அது தியரிட்டிக்கல் வர கொஸ்டின்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த லேபிள்ஸ்லாம் என்ன, என்லாப்லாம் என்ன, அதெல்லாம் தியரிட்டிக்கலாக வரும். மற்ற எல்லாமே ஒர்க் பேஸ் பண்ணி தான் நம்ம எழுத முடியும். அதுக்கப்புறம் பார்த்தா லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் நாமளாக வந்து என்னென்ன லேஅவுட்குள்ளே என்ன இருக்குது, இந்த ஃபார்மேட்டிங் பேஜ் சைஸ்லாம் கொண்டு. அப்போ பேப்பர் ஓரியன்டேஷன், டைப் ஆஃப் பேப்பர் ஓரியன்டேஷன் கேட்டிருப்பான். லேண்ட்ஸ்கேப் அண்டு போர்ட்ரைட், இது பேப்பர் ஓரியன்டேஷன். அது டைப் ஆஃப் பேப்பர் ஓரியன்டேஷன் கேட்டிருக்கான். ஸோ அப்புறம் வந்து ரெஃபரன்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்குள்ளே வேறு எதுவும் உங்களுக்கு வராது மோஸ்ட்லி. அப்போ ஹெட் நோட் ஃபுட் நோட் ஒன்று ரெஃபரன்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஹெட் நோட் அண்ட் ஃபுட் நோட் ஒன்று இருக்குது, ஹெட் நோட் ஒன்று இருக்குது. இப்போ கேப்ஷன்ஸ் இப்போ ஹெட் நோட் அப்படின்னா ஒரு ஃபுட் நோட் ஒன்று இருக்குது. ஃபுட் நோட்னா இன்சர்ட் ஃபுட் நோட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒரு ஸ்டோரி முடிச்சுன்னா அது கீழே இன்சர்ட் ஃபுட் நோட் போட்டு இன்சர்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இது மாதிரி மல்டிபிள் நிறைய நம்ம ஒரு பெரிய புக் அடிக்கிறோம், அதுக்குள்ளே 10 ஸ்டோரி வருது. அப்போ ஒரு 10 ஸ்டோரி ஒவ்வொரு யூனிட்டுக்கு கீழே வந்து நம்ம என் நோட் யூஸ் பண்ணுவோம். அதே ஃபுட் நோட் அப்படின்னா தான் ஃபுட் நோட் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணுறது வந்து ஃபுட் நோட்டு. கடைசியாக அந்த ஓவரால் புக்கே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது பேர் அங்கே லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணுறது என் நோட். ஓகேவா? அந்த ஃபுட் நோட்னா என்ன, ஃபுட் நோட் வந்து எவரி லெசன் ஒவ்வொரு யூனிட் கீழே அது க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக கொடுக்குறது தான் அந்த ஃபுட் நோட். என் நோட்னா ஓவரால் புக்கே நம்ம க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படி சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணால் என் நோட். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஹெட் நோட் ஃபுட் நோட் கேட்டிருக்காங்க நிறைய டைமு. இந்த ஆப்ஷன் கேட்டு பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லேபிள் அண்ட் என்லாப்ஸ் கேட்பான். ஸ்டெப் ஆஃப் மெயில் மேஜ் இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க, அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபெல் செக் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லேஅவுட் என்னென்ன டைப் ஆஃப் லேஅவுட் இருக்குது, அதாவது பிரிண்ட் லேஅவுட்டு, ஃபுல் ஸ்க்ரீன் லேஅவுட்டு, வெப் லேஅவுட்டு, அவுட்லைன் லேஅவுட்டு, டிராஃப்ட் லேஅவுட், மொத்தம் 5 டைப் ஆஃப் லேஅவுட்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது பிரிண்ட் அவுட் லேஅவுட், நம்ம பிரிண்ட் எடுக்க தான் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி பிரிண்ட் அவுட் லேஅவுட் சொல்லுவோம். அடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் லேஅவுட்னு ஒன்று இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீன் லேஅவுட்டாக உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். அதை ஃபுல் ஸ்க்ரீன் ரீடிங் லேஅவுட்டுக்கு அது பேர் ஃபுல் ஸ்க்ரீன் ரீடிங் லேஅவுட். ஓகேவா? அடுத்து வந்து வெப் லேஅவுட்.
வெப் லேஅவுட் யூஸ் பண்ணும்போது நெட்டில் பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அந்த வெப் லேஅவுட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஸ்கோரல் ரூரல் வராது. மேலே இருக்க வெர்டிக்கல் ரூல் மட்டும் தான் வரும். ஹரிசாண்டல் ரூல் தான் வரும். வெர்டிக்கல் ரூல் வந்து வராது. இது கொஸ்டினாக கேட்டிருக்கான். வெப் லேஅவுட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே டாப்பில் இருக்கல வெர்டிக்கலாக ஒரு ஸ்கோரல் அதாவது ரூல் இருக்கும், ஸ்கேல் மாதிரி இருக்கல, அது வெர்டிக்கல் மட்டும் தான் வரும். ஹரிசாண்டல் மேலே இருக்க டாப்பில் இருக்கல ஹரிசாண்டல் அது மட்டும் தான் வரும். வெர்டிக்கல் வந்து வராது. அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ டைப் ஆஃப் லேஅவுட்ஸ் அப்படின்னு கேட்டோன்னா பிரிண்ட் லேஅவுட்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் லேஅவுட்னு ஒன்று இருக்குது, வெப் லேஅவுட்டு, அவுட்லைன் லேஅவுட்டு, டிராஃப்ட் லேஅவுட். ஸோ இதெல்லாம் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் ஜூமிங் வந்து 10, மினிமம் ஜூமிங் வந்து மினிமம் ஜூமிங் 10, மேக்ஸிமம் ஜூமிங் 500. இதை ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் மேக்ரோஸ். ஸோ இதுதான் இதில் வர கொஷின்ஸ் அடிக்கடிமாக கேட்குறது. ஓகேவா? ஸோ இது மட்டும் பார்த்துங்க. இதில் வந்து அப்புறம் வந்து சேஞ்ச் கேஸ்லாம் சொல்லியிருக்கேன். சேஞ்ச் கேஸ்னால் அது அப்பர் கேஸு, லோயர் கேஸு, சென்டென்ஸ் கேஸு, கேப்லேட் ஈச் வேர்டு, டூகிள் கேஸ், இதெல்லாம் வந்து இந்த கேஸ் சென்சிட்டிவ் மெத்தட். ஓகே, கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. அது மாதிரி பேசிக் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இதில் எழுதி வச்சு ஞாபகம் வச்சுங்க. எல்லாத்தையும் நம்ம எது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு வின்வேலில் இருக்கிற மெயினாக இருக்க ஆப்ஷன்ஸ். இது எல்லாமே நம்ம சப்ஜெக்ட்லேயும் இதுதான் கவர் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பற்றி ஒரு டைம் பார்த்துங்க அப்படி. தேங்க்யூ.